ரேபீஸ்ன்றது இப்ப எல்லா பக்கம் இல்ல. அது நம்ம நிறைய எராடிகேஷன் பண்ணிட்டாங்க. ஏதாவது ஒரு இடத்துல 1, 2 இருக்கும். அப்படி பார்த்தா மனிதர்களுமே மனிதர்கள் கொலை பண்றான். மனிதர்கள் அடிக்கிறான். நெறைய கிரைம் நடக்குது. அதுக்காக ஒட்டுமொத்த மனிதர் குணமே நம்ம அழிக்க முடியாது இல்லையா? ம். ஸ்ட்ரீட் டாக்குக்குலாம் நான் டெய்லியும் பிஸ்கட் போடுவேன். அதுக்குன்னு தனியா சாப்பாடு வாங்கி குடுப்பேன். என்னால முடிஞ்சத நான் பண்ணுவேன்னு வைங்களேன். அதுவும் அவ்ளோ அன்ப காட்டும். ம். எனக்கு தெரிஞ்சு ஒரு நாய் கூட வந்து கடிச்சது கிடையாது. நம்ம நடக்கிறப்போ, போறப்போ, வர்றப்ப தெரியாம அத மிதிச்சுட்டா கூட, அதோட வலிய தாங்கிக்கிட்டு அத கத்திக்கிட்டு போகுமே தவிர கடிச்சது கிடையாது. 2 பேரும் விளையாடும். பொய்யா வந்து கடிச்சு கடிச்சு விளையாடுங்க. அங்கங்க தொடுங்க, பண்ணுங்க. அத ஒதுக்கிட்டு என்னால எந்த ஒரு பதார்த்தமும் சாப்பிட முடியாது. ஓகேங்களா? அது நான் மட்டும் இல்ல. என்ன விட வெறித்தனமா டாக்க வந்து உயிரா நெனச்சு, பிள்ளையா நெனச்சு வளர்க்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. ம். டாக்க வந்து பாத்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து டாக்ன்னே சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? அதுக்குன்னு ஒரு பேர் வச்சு ஒரு பிள்ளையா தான் வளர்க்குறாங்க. இன்க்ளூடிங் மீ. நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஒரு தம்பியா ஒரு பிறந்த 15 நாள்ல அத எடுத்தேன். இன்ன வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா, பெத்த பிள்ளை மாரி தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் நல்ல அன்பா தான் இருக்கு. பாம்புகள்ட்ட இருந்து கூட உயிர காப்பாத்திருக்கு. ம். அதே மாரி நெறைய நம்ம நியூஸ் பேப்பர்ல பார்க்குறோம். லேட்டஸ்ட்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தேன். வீட்டுக்குள்ள வந்து ஒரு பாம்பு, பாம்பு வந்தத, அந்த பாம்போட சண்ட போட்டு ஹவுஸ் ஓனர காப்பாத்திட்டு அது வந்து உயிர விட்டுருக்கு. ம். அப்படிலாம் இருக்குப்பா. அதுங்களுக்கு வினயம் தெரியாது, சூது தெரியாது. ம். ஓகேங்களா? மனிதர்கள் மாரி மனிதர்களுக்கு வினயம் இருக்கும், சூது இருக்கும். ஒரு ஆள் வளர்றவன ஒரு ஆள் புடிச்சு கீழ இழுக்கணும்ன்ற ஒரு குணம் இருக்கும். அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதேம்மா. ஸ்ட்ரீட் டாக்குமே 2, 3 பேர் இருப்பாங்க. அவங்களும் அதே அளவு பாசத்த ஆமா. காட்டுவாங்க. ம். ஸ்ட்ரீட் டாக்கு, பெரிய டாக்கு அப்படின்ற வேறுபாடே கிடையாது. நான் யார பார்த்தாலுமே கொஞ்சம் தான் செய்வேன், கைய பிடிப்பேன், தூக்குவேன். அதுக்கு மீறி என்னப்பா பெரிய வியாதி வரப்போது? வணக்கம் சார். வணக்கம்மா. சார், பிரபல தொலைக்காட்சி நடத்தும் நிகழ்ச்சியில தெருநாய்கள் இல்லாத ஒரு நகரம் வேண்டும்னு சொல்லி ஒரு தரப்பும், தெருநாய்களுக்கும் நகரத்துல உரிமை உள்ளதுன்னு சில தரப்பும் பேசியிருக்காங்க. ஒரு மருத்துவரா இத பற்றி உங்களோட கருத்து என்ன சார்? ஆக்சுவலா ஜட்ஜ்மெண்ட் வந்து நம்ம மதிச்சாகணும். நம்மளோட கடமை. பட் இருந்தாலும் மனசுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஏன்னா, டாக்க வந்து பார்த்தீங்கன்னா, நெறைய பேர் வந்து டாக்ன்னே சொல்ல மாட்டாங்க. ஓகேங்களா? அதுக்குன்னு ஒரு பேர் வச்சு ஒரு பிள்ளையா தான் வளர்க்குறாங்க. இன்க்ளூடிங் மீ. நான்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு தம்பியா ஒரு பிறந்த 15 நாள்ல அத எடுத்தேன். இன்ன வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, பெத்த பிள்ளை மாரி தான் வளர்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் நல்ல அன்பா தான் இருக்கு. நான் நடக்கிறப்ப நம்ம நடக்கிறப்போ, போறப்போ, வர்றப்ப தெரியாம அத மிதிச்சுட்டா கூட, அதோட வலிய தாங்கிக்கிட்டு அத கத்திக்கிட்டு போகுமே தவிர கடிச்சது கிடையாது. 2 பேரும் விளையாடும். பொய்யா வந்து கடிச்சு கடிச்சு விளையாடுங்க. அங்கங்க தொடுங்க, பண்ணுங்க. அத ஒதுக்கிட்டு என்னால எந்த ஒரு பதார்த்தமும் சாப்பிட முடியாது. ஓகேங்களா? அது நான் மட்டும் இல்ல. என்ன விட வெறித்தனமா டாக்க வந்து உயிரா நெனச்சு, பிள்ளையா நெனச்சு வளர்க்கிறவங்க நெறைய பேர் இருக்காங்க. ம். ஓகேங்களா? டாக் லவ்வரு. அத வந்து பாத்தீங்கன்னா, தெருநாய்களுக்கும் சேம் தான். ம். இப்ப நான் வளர்க்கிறேனே, இவன விட ஸ்ட்ரீட்ல இருக்கிற 2 டாக்குகளுக்கு வந்து ஆக்சுவலா நான் அதுல வீடியோலாம் காமிக்கிறது இல்லம்மா. ஏன்னா, ரொம்ப வந்து நம்மள ஓவரா வந்து நம்மள நல்லவங்க அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்ணவே கூடாது. இயற்கையா கிடைக்கணும். ஸ்ட்ரீட் டாக்குக்குலாம் நான் டெய்லியும் பிஸ்கட் போடுவேன். அதுக்குன்னு தனியா சாப்பாடு வாங்கி குடுப்பேன். என்னால முடிஞ்சத நான் பண்ணுவேன்னு வைங்களேன். அதுவும் அவ்ளோ அன்ப காட்டும். ம். எனக்கு தெரிஞ்சு ஒரு நாய் கூட வந்து கடிச்சது கிடையாது. அவங்க வந்து எப்படின்னா, அ அப்படியே அது என்ன சொல்ல வருது? அதுங்களுக்கு வினயம் தெரியாது, சூது தெரியாது. ம். ஓகேங்களா? மனிதர்கள் மாரி மனிதர்களுக்கு வினயம் இருக்கும், சூது இருக்கும். ஒரு ஆள் வளர்றவன ஒரு ஆள் புடிச்சு கீழ இழுக்கணும்ன்ற ஒரு குணம் இருக்கும். அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியாதேம்மா. லேட்டஸ்ட்டா மதுரையில நான் ஒரு பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் பார்க்க போனேன்ம்மா. அந்த பேஷண்ட்டோட அப்பா வந்து நானும் அவர் அப்பா தான். எனக்கு அப்பா முறை தான் ம். வேணும். ஆ எங்க ஊர்க்காரவங்க. ம். அப்ப அவர் சொல்றாரு. அவரு கட்டட வேலை நடந்துகிட்டு இருக்கப்ப, அவர ஒரு ஸ்னேக் கடிக்க வருதாம். ம். அப்ப என்ன பண்ணுதாம், அவர் கிட்ட வந்து குலைக்குதாம், ம். ஸ்னேக் கிட்ட போய் குலைக்குதாம். பாம்பு கிட்ட போய் குலைக்குதாம், இவர்கிட்ட வந்து குலைக்குதாம். இவர் நைட்டு நல்லா தூங்குறாராம். டக்குனு அது அலர்ட்னஸ் குடுத்த உடனே எந்திரிச்சு, அந்த ஸ்னேக்க ரிமூவ் பண்ணிட்டு, அவரு ஏன்னா பாம்புகள்ட்ட இருந்து கூட உயிர காப்பாத்திருக்கு. ம். அதே மாரி நெறைய நம்ம நியூஸ் பேப்பர்ல பார்க்குறோம். லேட்டஸ்ட்டா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு நியூஸ் பார்த்தேன். வீட்டுக்குள்ள வந்து ஒரு பாம்பு, பாம்பு வந்தத, அந்த பாம்போட சண்ட போட்டு ஹவுஸ் ஓனர காப்பாத்திட்டு அது வந்து உயிர விட்டுருக்கு. ம். அப்படிலாம் இருக்குப்பா. நெறைய பேரு டாக்க ரொம்ப பிள்ளையா நெனச்சு, அது பிரிஞ்சு போனா அழுகுறோம். அத விட்டுட்டு நெறைய பேரு ஃபாரின் போறாங்க. ஏர்போர்ட் போறப்ப கண்ணீர் வடிச்சுட்டு போறாங்க. எனக்கே மெட்ராஸ் வந்து அவன விட்டுட்டு வந்தேன்னா எனக்கு அவ்ளோ கஷ்டமா இருக்குமா. ஏன்னா நான் நம்பி அவன் மட்டும் இல்ல. ஸ்ட்ரீட் டாக்குமே 2, 3 பேர் இருப்பான். அவங்களும் அதே அளவு பாசத்த ஆமா. காட்டுவாங்க. ம். ஸ்ட்ரீட் டாக்கு, பெரிய டாக்கு அப்படின்ற வேறுபாடே கிடையாது. நான் யார பார்த்தாலுமே கொஞ்சம் தான் செய்வேன், கைய பிடிப்பேன், தூக்குவேன். அதுக்கு மீறி என்னப்பா பெரிய வியாதி வரப்போது? ம். அப்படிலாம் எதுவுமே கிடையாது. ம். எல்லாத்துக்கும் மேல இறைவன் இருக்காரு. டாக்க தூக்கி கொஞ்சறனாலயோ, பண்றனாலயோ நம்மளுக்கு எந்த வியாதியும் வரப்போறதே கிடையாது. நான் அதெல்லாம் பார்க்கவே மாட்டேன். டக்குனு ஸ்ட்ரீட் டாக் வந்தாலும் அதுவும் அதே மாரி தான். பிள்ளை மாரி கொஞ்சம் பட் வீட்டுக்குள்ள வச்சு வளர்க்கறதுக்கு நம்ம ஒண்ணு தானே வளர்க்க முடியும். எல்லாரும் கேர் பண்ண டைம் இல்லாததுனால அது ஸ்ட்ரீட் டாக்கா இருக்கு. ம். நம்ம எல்லா நாயும் எடுத்து வளர்க்க முடியாது.
சோ நம்ம டாக்க கேர் பண்றப்ப ஸ்ட்ரீட் டாக் நான் வாக்கிங் போறப்ப மத்த ஸ்ட்ரீட் டாகும் என் கூடயே சேர்ந்து வரும். ம். அதுங்களையும் பிள்ளையா தான் பாக்குறேன். நான் வேறுபாடு பிரிச்சதில்ல. ம். சாப்பாடு வாங்குறப்ப ஒருத்தவங்களுக்கு வாங்கிட்டு ஒருத்தவங்களுக்கு வாங்காம இருந்தா அது மனசு கஷ்டமா இருக்குமா எனக்கு. சோ நான் வந்து அதுல ஒரு சின்ன ஒரு விஷயம் திருப்பி சொல்றேன். டாகுக்கு வந்து வினயம் இருக்காது, சூது இருக்காது, கிரிமினல் பண்ண தெரியாது, பொய் சொல்ல தெரியாது, திருட தெரியாது, ஏமாத்த தெரியாது. அதாவது 3 வயசு குழந்தையும் டாகும் ஒண்ணு. 3 வயசு குழந்தைக்கு என்ன இருக்கும்? அதுதான் இருக்கும். ஓகேங்களா? சோ அப்பேற்பட்ட டாக்க வந்து ஏதாவது 1, 2 டாக்கு கடிச்சிருக்கும்பா. அதுக்காக எல்லா டாக்கும் இப்ப தப்பு சொல்ல முடியாது. இப்ப மனிதர்களே எடுத்துக்கங்களேன். அப்படி இப்ப ஒண்ணும் இல்ல. ஏதாவது 1 டாக் 2 டாக் கடிச்சிருக்கலாம். அந்த மாதிரி டாக்க மட்டும் ஐசோலேட் பண்ணலாம். எல்லா டாக்கையும் ஐசோலேட் இது என்னோட கருத்துப்பா. ம். நம்ம வந்து ஜட்ஜ்மெண்ட்ட தப்பா சொல்லல. என்னோட கருத்து என்ன சொல்ல வரேன்னா, எல்லா டாக்கையுமே கொண்டு போய் நம்ம ஐசோலேட் பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா, நெறைய பேரு ஸ்ட்ரீட் டாக் வந்து அவங்க வீட்டு வெளியில படுத்துக்கிறாங்க. ஓகேங்களா? அங்கங்க அதுங்களுக்கு உண்டான அடைக்கலங்கள் ம். வறுக்கப்படுது. இந்த மாரி மொத்தமா ஒரு இடத்துல அடைக்கப்படுறப்ப, அப்பயுமே அவங்களோட டாக்ஸோட பிஹேவியர் மாற சான்சஸ் இருக்கு. ரூடா மாறும். சோ அது எந்த லெவல் ஒரு இடத்துல அடைக்கிறனால, எந்த லெவல் அவங்களுக்கு ரிலாக்சேஷன் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. ஒரே இடத்துல எல்லா டாக்கையும் அடைக்கிறப்ப, கண்டிப்பா அவங்களோட பிஹேவியர் மாறுமா? ஸ்ட்ரீட் டாக்கா இருக்கிறப்ப நெறைய பேர பார்க்கும். நெறைய மனிதர்கள் கிட்ட பழகும். அப்ப அதோட மைண்ட் ரிலாக்சேஷனா இருக்கும். ஓகேங்களா? 1, 2 இடங்கள்ல பிரச்சனைக்குரிய ஏரியால மட்டும் அகற்றலாம். ம். பிரச்சனைக்குரிய டாக்க மட்டும் அகற்றலாம். ம். எல்லா ஸ்ட்ரீட் டாக்கும் அதுல அப்பாவி டாக்குகள் நெறைய இருக்குமா. சில சில அதாவது அந்த நாய் வகையறா சில இதெல்லாம் பார்த்தோம்னாலே நம்மளுக்கு கண்ல இருந்து தண்ணீர் வரும். ஏன்னா அவ்வளவு அப்பாவியான முகமா இருக்கும். ஆக்சுவலா நடிகை சதா மேடம் தானே அவங்க? ஆமா. நல்ல ஆதரவு குடுத்திருந்தாங்க. எனக்கு ரொம்ப புடிச்சிருந்துச்சு. ம். ஓகேங்களா? ஒரு வாயில்லாத ஜீவனுக்காக நடிகை சதா மேடமுக்கு வந்து நான் முழுக்க சப்போர்ட் பண்றேன். ம். ஏன்னா அதுல சத்தியம் இருக்கு. ம். ஓகேங்களா? ம். நம்ம அம்மா, அப்பா நம்ம மேல எவ்வளவு உண்மையா அன்பா வச்சிருக்காங்களோ, அதே அன்பு அந்த வாயில்லாத செல்ல பிராணி நாய்களுக்கு இருக்கும். ம். அப்பேற்பட்ட நாய்கள வந்து பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி என்ன சொல்ல வருது? தனிமைப்படுத்துறதுக்கோ, ஒதுக்குறதுக்கோ, ம். அல்லது அத சித்திரவதை பண்றதுக்கோ, அ அந்த டாக் லவ்வரா என்னால கண்டிப்பா முடியாதுப்பா. ம். சோ நான் இறைவன பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். இந்த ம். ஜட்ஜ்மென்ட்க்கு மேல்முறையீடு எதுவும் ம். ஆக்சுவலா அது மேல்முறையீடும் இருக்கும். ம். யாராவது ஒரு வசதி படைத்தவர்களோ, அல்லது வந்து பாத்தீங்கன்னா, மேல்முறையீடு பண்ணி, ம். இத வந்து பாத்தீங்கன்னா, நல்ல ஒரு தீர்ப்பு வழங்கணும். அதாவது ம். எல்லா டாக்குகளுக்கும் இல்லாம, பிரச்சனைக்குரிய சில டாக்குகள மட்டும் தனிமைப்படுத்திட்டு, ரேபீஸ்ன்றது இப்ப எல்லா பக்கம் இல்லல்ல. அது நம்ம நெறைய எராடிகேஷன் பண்ணிட்டாங்க. ம். ஏதாவது ஒரு இடத்துல 1, 2 இருக்கும். அப்படி பார்த்தா மனிதர்கள் கொலை பண்றான். ஆமா. மனிதர்கள் அடிக்கிறான். நெறைய கிரைம் நடக்குது. அதுக்காக ஒட்டுமொத்த மனிதர் குணமே நம்ம அழிக்க முடியாது இல்லையா? ம். ஓ! எல்லாத்துலயுமே நல்லது இருக்கும், ம். கெட்டது இருக்கும். அதுல 2% நல்லதுக்காக ம். 2% கெட்ட விஷயத்த ம். ஒரு 98% நல்ல செல்ல பிராணிகள வந்து ஒதுக்குறது, நெறைய பேருக்கு மைண்ட் ரிலாக்ஸனே டாக்னால ஆகும்பா. ம். நான்லாம் ஒரு வீட்டுக்கு ட்ரீட்மெண்ட் போயிருந்தேன். அந்த அம்மா சொன்னது அவங்க ஹஸ்பண்ட் இறந்துட்டாங்க. அப்ப அவங்கள நான் அம்மான்னு தான் சொல்லுவேன். அந்த அம்மா என்ட்ட சொன்னது, "அப்பா, உங்க அப்பா இறந்த கவலையவே என்னைய மறக்கடிச்சுட்டான்ப்பா. இதுதான்ப்பா எனக்கு பிள்ளை." ம். அப்படின்னு அவங்களுக்கு மகன் இருக்காங்க. அவங்களெல்லாம் அவங்க ரிலாக்சேஷனா சொல்லல. நான் சொல்றது, நான் பேசிக்கா பிசியோதெரபி மருத்துவமா மக்களோட மக்களா இருக்கேன். ம். இயற்கையான நிகழ்வுகள உண்மையா சத்தியத்த நான் ஷேர் பண்றேன். ம். நல்லா ஞாபகம் இருக்கு. அந்த அம்மா அங்க பாருங்க. அந்த அம்மாவ ட்ரீட்மெண்ட் பண்ண போறேன். ம். அவங்க வீட்ல சின்ன டாக் இருக்கு. "அம்மா என்னம்மா இது வளர்க்குறீங்க?" அப்படின்னு நான் கேட்கிறேன். அப்ப சொல்றாங்க, அவங்க ஹஸ்பண்ட் இறந்து அவங்களுக்கு அவ்ளோ துயரமாப்பா அந்த அம்மாவுக்கு. அவங்க ஹஸ்பண்ட் இறந்து அவ்ளோ கஷ்டமா. அதுலருந்து மீளவே இல்லையாம். அப்ப வந்து பாத்தீங்கன்னா, அவங்களுக்கு பொண்ணு இருக்காங்க. பையன் இருக்காங்க. ம். அவங்க அதெல்லாம் சொல்லல. அவங்க என்ட்ட கூப்பிட்டு சொன்னது, "உங்க அப்பா இறந்த கவலையவே நான் மறக்க வச்சுட்டான். ம். இதுதான் என் பிள்ளை." அவன் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ, அப்ப அதே மாரி நான் ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு விசிட்டிங் கன்சல்டன்ட் பிசியோதெரபி டாக்டரா போறேன்ப்பா. அந்த ஹாஸ்பிட்டல் ஓனர் வந்து நாய்ன்னு சொன்னா அவங்களுக்கு கோவம் வந்துரும். ஆ. பிள்ளையா வளர்த்துக்கிட்டு இருக்கான். நான் ஆமா. கண்ணால பார்த்தேன்ம்மா. ஆமா. இது "ஏய் என்ன நாய் போகுது?" அப்படின்னு நர்ஸ், "ஏய் சும்மா இருங்கங்க. ஆ. மேடம்க்கு கேட்டுற போது புடிச்சு திட்டி விட்டுருவாங்க. ஆமா. நாய்ன்ற வார்த்தைய சொல்லக்கூடாது." அவன வந்து என்னமோ 2 பேர் வச்சிருக்காங்க. அந்த ம். பேரு தான் எனக்கு மறந்து போச்சு. உண்மையிலேயே மேடம் இங்க பாருங்க. அந்த மேடம் வந்து எம்பிபிஎஸ் ம். டிஜிஓமா டாக்ன்ற வார்த்தையே சொல்லக்கூடாது. ஆமா. ரொம்ப பிள்ளையா, அத்தனைக்கும் அவங்களுக்கு 3 பெண் பிள்ளை இருக்கு. அவ்ளோ பிள்ளையா வளர்த்துக்கிட்டு இருக்காங்க.